ஹே கியூட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் வாய்ஸ் vlog நாங்கள் போடுறோம். எப்படி இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன vlogல எடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் ஒன் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வைகாசி கிருத்திகையில் அதையும் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ஸ்மால் vlog. என்ன நம்ம பண்ணாலும் விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கிறது நம்மளோட தமிழ் பாரம்பரிய வழக்கம். ஆல்ரெடி இருந்த ஸ்டவ்வை எடுத்து புதுசாக மாற்றுறதுக்கு சிலிண்டரை நான் வர வச்சுருந்தோம். டாட்டா, எங்களோட நியூ ஒன். ஆக்சுவலி இதை எப்படி பற்றணும்னு எனக்கு தெரியலை. ஸோ செக் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குது டெக்கரேஷன்ஸ். சாமி கும்பிட்டு ஆரம்பித்தா அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்ஸ் கிடைக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். அண்ட் தென் புதுசாக என்ன பண்ணாலும் பால் காய்ச்சறது நம்மளோட எல்லாமே பழக்கத்தில் ஒன்றா வச்சுட்டாங்க. ஸோ பால் காய்ச்சறேன். சும்மா ஜஸ்ட் 1/4 லிட்டர் பால் இல்லைனாலுமே முருகனுக்கு பிரசாதத்துக்கு நாங்கள் பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைப்போம். சர்க்கரை பொங்கல் செய்ய முடியாதவங்க அது யூஸ்வலாக பண்ணுறது தெரிஞ்ச ஒன்று. ஸோ அதுக்காகவும் பால் காய்ச்சணும். ஸோ புது அடுப்பு வேறல்ல. ஸோ பால் காய்ச்சி ஒரு ஃப்ரெஷ்ஷர் பாசிட்டிவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி, ஆக்சுவலி நான் எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டேன். சிம் பண்ணுறக்கும் தெரியலை. அப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேயில் அடுப்பில் அதனால் கொஞ்சம் பயந்து இது ஆட்டோமேட்டிக் வேறு எனக்கு யூஸ் பண்ண தெரியலை. ஸோ தட் பால் பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குது நியூ ஸ்டவ்? நல்லா இருக்கா? நியூ கெஸ்ட், நியூ ஸ்டவ் இல்லை, நியூ கெஸ்ட் என்னோடய குட்டி வாள். இது அடுத்து எங்களோட கடைசி வாள். பால் பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு பொங்கிருச்சு. ஆக்சுவலி புது அடுப்பு சொல்லி பொங்க தான் விடணும்னு சொல்லுவாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். யார் துடைக்கிறது? அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்குங்கிறனால சிலிண்டர் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ சாமியோடதை நம்ம க்ளீன் பண்ணி சாமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ தட் அடுத்து எனக்கு கேமராமேன் இல்லை. ஒரே கையில் வச்சுட்டு என்னால் எதுவுமே டெக்கரேட் பண்ண முடியல, ரெடி பண்ண முடியல. ஸோ பன்னீர் பாட்டில் மேலே நான் மொபைலை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நான் போட்டு வச்சு உங்களுக்கு நான் அதை காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி கிருத்திகை. ஸோ யூஸ்வலாக நான் செவ்வாய்க்கிழமை 6 நெய் தீபம் போடுவேன். இன்றைக்கி கிருத்திகைங்கிறனால ஸ்பெஷல் தானே. ஆல்வேஸ் முருகன் அடிக்ட். எங்கள் வீட்டில் எல்லோரும் முருகனோட அடிமை. அடிக்ட்டுங்கிறத விட அடிமை நாங்கள். ஸோ 6 தீபம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பித்தளை இல்லைன்னா செம்பு தட்டு தான் யூஸ் பண்ணணும். இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போகலாமே அப்படின்னு தான் இருக்கிற தட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விளக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு என்னோடய பெரிய வரிசை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். 6 விளக்கு ஆயிடுச்சு. அடுத்து நான் நெய் எடுத்து, ஆக்சுவலி 6 விளக்குக்கு நான் கணக்கு பண்ணாமல் நெய் வாங்கிட்டேன் கியூட்டீஸ். ஸோ பத்தலை, கடைசியில் பத்தலை. அதில் ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருப்பேன். அதை இக்னோர் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்றா நெய் ஃபுல்லாக ஊற்றணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றணும். எனக்கு கடைசியில் பத்தலைன்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஜரி வேலை சாமிக்கிட்ட பண்ணிட்டேன். ஓகே, அவர் கண்டுக்க மாட்டார். நம்ம முருகன் தானே, நம்மளை என்ன பண்ண போகிறாரு. அண்ட் தென் 6 விளக்குக்கும் நான் திரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று மட்டும் பெருசாக இருந்துச்சு. விளக்கு குட்டி குட்டியாக இருந்தால் போதும்ல திரி. ஸோ தட் அதை நான் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேமராமேன் யார் அப்படின்னா என்னோடய பெரிய வாரிசு. தட் மீன் எங்கள் வீட்டோட பெரிய வாரிசு. அவங்க பேர் ஒபினேஷ். அப்படியே இனி போக போகிற வீடியோஸில் நாங்கள் ஒவ்வொருத்தங்களாக இன்ட்ரோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விலாகில். ஸோ தட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எப்படின்னும் தெரியலை. அண்ட் தென் முருகனுக்கு பிடிச்ச அரளிப்பூ மாலை, எங்கள் அம்மா கையால் கட்டின மாலை. எங்கள் அக்கா பூ மார்க்கெட் போய் வாங்கிட்டு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் பூ மார்க்கெட் போய் வாங்கிட்டு வச்சுருவோம். சாமிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த அரளிப்பூ மாலையை நான் போட்டுட்ருக்கேன். இது என் பையன் எடுத்தது கியூட்டீஸ். அதனால் அவனுக்கு எப்படி எடுக்கணும், எப்படி பிடிக்கணும்னு தெரியல. நான் தான் நடுவில் ஒரு ஹேண்டை வச்சு நான் மாற்றி காமிச்சிட்ருப்பேன். எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் இக்னோர் தட். ஏன்னா நான் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தியாக நாங்கள் மாற போகிறோம். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் லைக் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். அடுத்து மல்லிகைப்பூ. ஆக்சுவலி இந்த பூ வாடி தான் வாங்கிட்டு வந்துட்டோமே. ஸோ தட் இருக்கிறத எல்லாமே நாங்கள் சாமிக்கு போட்டுடலாம்னு சொல்லி இது எங்கள் அம்மா கட்டி வச்சது. எங்கள் அம்மா சூப்பராக பூ கட்டுவாங்க, சலிக்காமல் வேலை செய்வாங்க. அது சாமிக்குன்னா சொல்லவே வேண்டாம்.
எங்கள் அம்மா பொறுத்தவரை நானும் எங்கள் அக்காவும் நல்லா சாமி கும்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீட்டில் வேலையை செய்ய வேண்டாம், சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டோம் அப்படின்னா அது எங்கள் அம்மா அப்படி பழகிட்டாங்க. ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் மாறிக்கிட்டோம். இப்போ அப்படியே ரொம்ப தீவிரமாக கடவுள் தானே எல்லாம். அதனால் 6 விளக்கு ரெடி பண்ணிட்டோம். 6 விளக்கோடு பூ மெயினாக வேணும்ல. நான் கட் பண்ணுறப்போ கீழே குட்டி குட்டியாக பூ விழுந்துருச்சு. ஸோ தட் அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், காசு போட்டு வாங்கினது ஏன் வேஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதையெல்லாம் விட்டு சாமிக்கு வச்சுட்டேன். குட்டியாக சமயபுரத்தம்மனுக்கு எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். இது நான் தான் ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இப்போ தானே விலாக ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணுவோம். எனக்கு இவங்க சத்குரு சுவாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க என் ஃபேவரட் கிருஷ்ணா. எனக்கு முருகன், கிருஷ்ணா, வாராகி எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்ட தெய்வம். அடுத்து பஞ்சபாத்திரம் எப்போ சாமி கும்பிட்டாலும் கண்டிப்பாக வைக்கணும். அண்ட் தென் அந்த இடத்த நீட் பண்ணணும்னா இந்த 6 விளக்க தூக்கி முருகன்கிட்ட வைக்கணும்ல. ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே குளறுபடியாக தலைகீழாக மாறிடுச்சு. கண்டுக்காதீங்க, எதுவுமே கண்டுக்காதீங்க இப்போதைக்கு. அண்ட் சாமிக்கு நெய்வேத்தியமாக பொங்கல் எதுவுமே செய்யலை. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வச்சுட்டு பால், காய்ச்சின பாலில் நாட்டு சக்கரை போட்டு பிரசாதமாக முருகனுக்கு படைக்கிறோம். முருகனுக்குன்ட்டு இல்லை, எந்த சாமிக்குனாலும் நம்ம மனசார படைத்தோம் அப்படின்னா அவங்க மனமுருகி நம்ம படைக்கிறோத அவங்க நம்ம உள்ளன்போடு எதை எடுக்கிறோமோ அதை செஞ்சுருவோம். அது என்னென்ன காட்டுன்னு தெரிஞ்சிச்சா? லக்ஷ்மி தேவி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது. டட்டா 6 தீபம் போட்டுட்டோம். முருகனை காமிக்கிறோம். எவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்கிறாரு பாருங்க. வா, அழகாக இருக்குது. சாமி கும்பிட்டாலே நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில்